வணக்கம். கள்ள தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக ஆயிட்டு இந்த காலத்தில். எங்கே பார்த்தாலும் கள்ள தொடர்பு. அந்த லெவலுக்கு காம வெறி பிடிச்சி அலையிறீங்களான்னு தான் நானும் கேட்குறேன். இல்லை நானும் பார்த்துட்ருக்கேங்க. தமிழ்நாட்டிலையும் சரி, எல்லா ஊர்லேயும் சரி, அவ்வளோ கீழ்த்தனமான ஒவ்வொரு விஷயமும் நடந்துட்டு இருக்குங்க. இப்போ கூட ரீசெண்டாக பாருங்களேன், ஒரு லெஸ்பியன் சொல்லிட்டு ஒருத்தங்க குழந்தையெல்லாம் கொன்று எந்த லெவலுக்கு கேவலமான சம்பவம் யோசிச்சு பாருங்களேன். ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற சம்பவம் எதிரிக்கு கூட அந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்க. அப்படிப்பட்ட சம்பவம் தாங்க. என்னன்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய க்ரைம் ஸ்டோரிஸ் நம்ம வந்து அடிக்கடி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ என்ன கதை, என்ன நடந்துச்சு, எந்த லெவலுக்கு ஒரு கேவலமான எதிர்காலத்தை நோக்கி நம்ம சமுதாயம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கிரைம் ஸ்டோரி மூலியமா நான் சொல்ல போறேன். ஸோ ஓகேவா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு விலாவரியா பார்த்துடலாம். பெங்களூர்ல வித்யாமன்ய நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு வீடு வச்சு வாழ்ந்துட்டு இருக்கவங்க தாங்க லட்சுமி அம்மாள். அவங்களுடைய வயசு வந்து 55. அவங்க குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, லட்சுமி அம்மா, அவங்களுடைய கணவன், அவங்களுடைய ஒரே மகன் மஞ்சுநாத், அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவியான ராஷ்மி. அவங்களுடைய வயசுன்னு பாத்தீங்கன்னா 32 வயசு. ஸோ இந்த மஞ்சுநாத்துக்கும் ராஷ்மிக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 11 வருஷம் இருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்குங்க. ஸோ அவங்க குடும்பத்தை யோசிச்சு பாருங்க, ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்திருக்காங்க. அதாவது என்னன்னா, பேரன் பேத்தி, தாத்தா பாட்டி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு ரொம்பவுமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்த ஒரு குடும்பங்க. எந்த குடும்பம்னாலுமே எவ்வளோ நிம்மதியாக இருக்குது யோசிச்சு பாருங்களேன். இன்ன வரைக்கும் அவங்க மருமகளுக்கும் மாமியாருக்கும் சண்டை வந்தது கிடையாதான், மாமனாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்தது கிடையாதான். ரொம்பவுமே அழகான குடும்பம் தாங்க அந்த குடும்பம். ராஷ்மியை வந்து சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துட்டு வந்தாங்களாம். ஸோ இப்போ அந்த மஞ்சுநாத் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து எக்ஸிக்யூட்டிவாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவர் காலைல வேலைக்கு போவார், நைட்டு வீட்டுக்கு வருவாருங்க. அவருமே நீட்டான ஒரு ஹஸ்பண்டுக்காக பொண்டாட்டி கூட சண்டை சச்சரவு இல்லாமல் ரொம்பவும் அன்பாகவும் பாசமாகவும் இருக்கிற ஒரு ஆள் தாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோதான் நல்ல குடும்பமாக இருந்தாலும் யாராவது ஒரு ஆள் கோளாறு வேலை பார்க்க தானே செய்வாங்க. அப்படி தான் அந்த ராஷ்மிங்கிறவ 1 நம்பர் காம கொடூரினே சொல்லலாங்க. என்னன்னு சொல்லிட்டு நம்ம விலாவரியாக சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கே புரியும். அவளுடைய காமத்தின் ஆசையினால் ஒரு உயிரே எப்படி போச்சு அப்படிங்கிறத நான் விலாவரியாக சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது அக்டோபர் 5ஆம் தேதி மஞ்சுநாத்துக்கு ஒரு கால் வருதுங்க. அந்த காலை வந்து அவர் வேலையில் இருக்கனால அட்டன் பண்ணல. திரும்ப திரும்ப கால் வந்துக்கிட்டே இருக்குது. யாரா அப்படின்னு பார்த்தா அவருடைய ஒய்ஃபான ராஷ்மி நம்பரில் இருந்து தாங்க வருது. அட்டன் பண்ணி என்னன்னு கேட்குறாங்க. பார்த்தா பேசுகிறது ராஷ்மி இல்லை, மஞ்சுநாத்தோட அப்பா. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் வந்து பேச ஏதோ முயற்சி பண்ணுறாரு. பின்னாடி மஞ்சுநாத்தோட மனைவியான ராஷ்மியோட அழுகுறல் சத்தம் தாங்க ரொம்ப அதிகமாக கேட்குது. அப்போ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இவர் பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. பார்த்தா இவங்க தாயான லட்சுமி அம்மா வந்து மயங்கி போயிருக்காங்க. மயங்கி போனோட்டி இவங்களுக்கு என்னன்னே தெரில. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து மயங்கிலாம் இல்லை, இவங்க வந்து இறந்தே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ வந்து மஞ்சுநாத்தும் சரி, குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவுமே கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நல்லா இருந்தாலும் எப்படா இறந்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ டாக்டர் என்ன, இவங்களுக்கு 55 வயசு ஆயிட்டு, ஸோ ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்துருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அப்படி ஏதாவது தெரியணும்னா சொல்லுங்கள், நம்ம அட்டாப்சி பண்ணி எதுனாலும் உங்களுக்கு சொல்லிடுறோம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனால் மஞ்சுநாத் இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எங்கள் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும், ஸோ அவங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்துருப்பாங்க, ஸோ வந்து வேண்டாம், எதுவும் அட்டாப்சிலாம் பண்ண வேண்டாம், அப்படியே வந்து எங்கள்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இவங்க இறுதி சடங்கெல்லாம் முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாரம் கிட்ட வீடே வந்து நரகம் ஆயிட்டுங்க. ஏன்னா லட்சுமி அம்மாங்கிறவங்க வந்து ரொம்பவுமே நல்லவங்க. மகன் மேலேயும் சரி, மருமகன் மேலேயும் சரி, பேரம்பேத்தி மேலேயும் சரி ரொம்பவுமே பாசமாக இருப்பாங்க. ஸோ அந்த வீடு வந்து அந்த துக்கத்திலிருந்து மீண்டு வர முடியலை அந்த வீட்டால். இப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் பக்கமாக வந்து மஞ்சுநாத் வந்து ஆஃபீஸ்க்கே போல ரொம்ப துக்கத்தில் இருந்தனால இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபேமிலியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கிறாரு. மூவ் ஆன் ஆகி ஆஃபீஸ்க்கெலாம் போக ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் யார் பேசுகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகவேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர் பேசுகிறாருங்க. ராகவேந்திரன் யார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்த லக்ஷ்மி அம்மா இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து அவங்க வீட்டோட மேல் போர்ஷனை வந்து வாடகைக்கு விட்டுருந்தாங்க. அந்த வீட்டில் பேச்சுலராக வாடகைக்கு இருக்கிறவர் தான் ராகவேந்திரர். அவர் கூட அக்ஷய்ங்கிற ஒருத்தருமே இருக்காரு. அவருக்கு வந்து 28 வயசு. அப்போ இந்த ராகவேந்திரர் வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, சார் உங்கள்கிட்ட வந்து நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக பேசியே ஆகணும், உங்கள் அம்மாவை பற்றின விஷயம் நான் உங்கள்கிட்ட தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மஞ்சுநாத் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் வீட்டுக்கு வாங்க நம்ம பேசுவோம் ப்ரோ அப்படிங்கிறாரு. அப்போ இருந்துக்கிட்டு நம்ம வீட்டில் வச்சு பேசக்கூடிய விஷயம் கிடையாது, உங்கள் அம்மாவை பற்றின விஷயம் ப்ரோ, நம்ம வெளியே எங்கேயாவது வச்சு பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேரும் போய் ஒரு இடத்துல உட்காந்து டீட்டெயிலாக என்ன ஏதுன்னு பேசுகிறாங்க. பேசுனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நாட்கள் அப்படியே போகுது.
போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அக்டோபர் 14 போலீஸ் வண்டி வந்து மஞ்சுநாத் வீட்டு முன்னாடி நிற்கிது. அப்போ எல்லாத்துக்கும் வந்து புரியவே இல்லை, எதுக்கு போலீஸ் வண்டி நிற்கிது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, அந்த அக்ஷயையும் அந்த ராஷ்மி இருக்கா தெரியுமா, அக்ஷய் வந்து யார், அந்த பேச்சுலரு, அந்த வீட்டில் ராகவேந்திரன் கூட இன்னொருத்தர் இருந்தான்னு சொன்னேன் தெரியுமா, அவன். அது போக இந்த ராஷ்மி 2 பேரையுமே போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு போகிறாங்க. அப்போ வந்து எதுக்கு சார் எங்களை கூட்டு போகிறீங்க அப்படி இப்படி ராஷ்மி ரொம்பவுமே கேள்வி கேட்கும்போது, இந்த மாதிரி உங்கள் அத்தையை, அதாவது லக்ஷ்மி அம்மாவை கொன்னது நீங்களா, நீங்கள் 2 பேரும் தான் லக்ஷ்மி அம்மாவை கொன்னீங்களான்னு கேட்குறாங்க. இது கேட்டோட்டி ராஷ்மிக்கு ஒன்றுமே விடலை. என்ன சார் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் சந்தேகப்படாதீங்க, எங்களை என் புருஷனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அவ்வளோதான் அப்படி இப்படிங்கும்போது போலீஸ்காரங்க இப்போ தான் ஒரு ட்விஸ்டே ரிவீல் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மேலே சந்தேகப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததே உங்கள் ஹஸ்பண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கா ராஷ்மிக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க என்னன்னா, இவங்க 2 பேரோட நடவடிக்கைகளும் சரி பதிலும் சரி ஏருக்கு மாறாக இருந்திருக்கு. அப்போ உடனே போலீஸ்காரங்க இவங்களை வந்து நம்ம ஃபுல்லாக செக் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரோட ஃபோனையுமே வாங்கி டீட்டெயிலாக செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் ஒரு கேவலமான விஷயத்த போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா, அந்த அக்ஷய் இருக்கார் தெரியுமா, அவருடைய ஃபோனில் இந்த ராஷ்மியோட நிர்வாண படங்களாக இருக்கட்டும், நிர்வாண வீடியோக்களாக இருக்கட்டும், காமத்தின் வெளிப்பாடாக சேட் பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ரொம்ப கேவலமான விஷயத்தெல்லாம் போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சோட்டி இவங்க 2 பேர்கிட்டையுமே பயங்கரமாக இன்வெஸ்டிகேஷனை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷனை நடத்தும் போது தான் ஒவ்வொரு படியாக உண்மைகளானது தெரிய வருது. அதாவது இந்த அக்ஷய், ராகவேந்திரன் அப்படிங்கிற 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் ஆங்க. பேச்சுலர்ஸ் வந்து கடந்த ஒரு 6 வருஷமாகவே லக்ஷ்மி அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. லக்ஷ்மி அம்மா வந்து குறைஞ்ச வாடகைக்கு இவங்க 2 பேர்த்துக்கும் வீடு கொடுத்துருக்காங்க. ஏன்னா பேச்சுலருக்கு வீடே கொடுக்காத ஊரில் பேச்சுலருக்கு வீடு கொடுத்த ஆள்னா லக்ஷ்மி அம்மா தான், அதுவும் குறைஞ்ச வாடகைக்காக. அது போக அவங்க 2 பேரையுமே தான் பையன் மாதிரி பார்த்துக்கிட்டாங்களாங்க. ஏன்னா 6 வருஷம் இருக்காங்க தெரியுமா, 6 வருஷமுமே அவங்கள வந்து சமைச்சா ஏதாவது கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுக்குறதா இருக்கட்டும், தம்பிகளா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப கேட்குறதா இருக்கட்டும், இந்த வாடகையெல்லாம் முன்ன பின்ன வாங்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு பெத்த தாய்க்கு நிகராக வந்து அந்த லக்ஷ்மி அம்மா வந்து அந்த 2 பசங்களையுமே பார்த்துக்கிட்டாங்களாங்க. ஸோ இப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. யார், ராகவேந்திரனும் அக்ஷயும். இப்போ அக்ஷய்க்கு வந்து வேலை இல்லாமல் ஆகுதுங்க. ஸோ வேலையிலேருந்து அவனை வந்து தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ அந்த அக்ஷய் வந்து இன்னொரு கம்பெனிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ என்னென்னா வீட்டிலே தான் இருக்கான். மித்த நாள் என்னாவும் காலைல வேலைக்கு போவாங்க, நைட்டு வீட்டுக்கு வருவாங்க, இப்படி தான் ரொட்டீன் இருந்துச்சு. இப்போ வீட்டிலேயே இருக்கனால தனக்கு என்ன பண்ணன்னு தெரியாமல் போர் அடிச்சு போய் இவன் வந்து ஒரு கேவலமான ஒரு திட்டம் போடுறான். என்ன போடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே மஞ்சுநாத்தோட ஒய்ஃப் இருக்கா, அவள் வேற பார்க்க அழகாக இருக்கா, அவள்கிட்ட நம்ம கொஞ்சம் பேச்சை போடுவோம், பேச்சை போட்டு அவள் கரெக்ட் ஆகிட்டான்னா நமக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், வீட்டில் ஒத்தையில் இருக்க போர் அடிக்கி, அந்த மாதிரி பிளான் பண்ணி என்ன பண்ணுறான்னா, இந்த மஞ்சுநாத்தோடைய மனைவி ராஷ்மி இருக்கா தெரியுமா, அவள் வந்து வீட்டுக்கு மாடியில் துணிக்காய போடுறதுக்கு வருவாளாங்க. அப்படி துணிக்காய போட வரும்போது ஒரு 3 நாள் பக்கம் பார்க்க மட்டும் செஞ்சுருக்கான். பார்த்துட்டு 4ஆவது நாள் மேலே போய் அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பேச்சு கொடுக்கும்போது எந்த மாதிரினா, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க என்ன ஏதுன்னு சொல்லி அவங்களுடைய மொத்த ஹிஸ்ட்ரியுமே கேட்க ஆரம்பிக்கிறான். மஞ்சுளாவும் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னா, அவன் கேட்குறது எல்லாத்துக்குமே நல்லா பதில் சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அப்போ இந்த பேச்சானது டெய்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த ராஷ்மிக்கு என்ன தோணுதுன்னா, இவனுக்கு வந்து நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்போ இவனுடைய பேச்சு வந்து தப்பாக இருக்குன்னு இவளுக்கு ஆரம்பத்துலேயே தெரிஞ்சுட்டு இவன் என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று மாமனார்ட்டையோ இல்லை மாமியார்ட்டையோ இல்லை ஹஸ்பண்ட்டையோ யார்ட்டையா சொல்லியிருக்கணும். ஆனால் இவ எப்படி தெரியுமா யோசிச்சா, நம்ம டெய்லி வீட்டிலையே இருக்கோம், பிள்ளைகளை கிளப்பி விடுறோம், புருஷனை கிளப்பி விடுறோம், அத்தை மாமாவுக்கு பணிவிட பார்க்கும், இப்படியே இருந்து நம்ம லைஃப் இப்படியே போயிடும், நமக்கும் ஒரு ஜாலி வேணும் அப்படின்னு நினச்சி அவங்கிட்ட அவளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஸ்டார்டிங்கில் வந்து மொட்டை மாடியில் நின்று பேசிகிட்டு இருந்தவங்க கொஞ்ச நாளில் வந்து நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நல்லா சேட்லேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது மிட் நைட்லலாம் இவன் ரொம்ப ஒரு மாதிரி ஆபாசமாலாம் சேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவனும் அதுக்கு பதிலுக்கு அவனுக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி சேட் பண்ணியிருக்கா. எந்த லெவலுக்கு ஒரு கேவலமான பொம்பளையாக இருப்பான்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி அவள் பேசியிருக்கான்னா. இது போக இன்னும் கேவலமான விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 பேரோட நிர்வாண புகைப்படங்களையும் மாற்றிக்கிட்டு வீடியோ காலில் நிர்வாணமாக என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணிட்டு 2 பேரும் காம பசி அந்த லெவலுக்கு வந்து போக்கியிருக்காங்க. ஸோ இப்படியே போகிறனால இதுவும் ஒரு கட்டத்தில் போர் அடிச்சு போயிடுது. என்னடா இது இப்படி வீடியோ கால்லேவா இது பண்ணிட்டு முடியும், ஏன்னா அவனும் மாடியில் தான் இருக்கான், இவளும் கீழே தான் இருக்கான், 2 பேரும் இப்படியே இருக்க அவங்களுடைய பசி வந்து கூட கொஞ்சம் வருது.
வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாமியார் அந்த லக்ஷ்மி இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து டெய்லி மார்க்கெட்டுக்கு போவாங்களாங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரதுக்கு கரெக்டாக 2 மணி நேரம் ஆகுமாங்க. அந்த டயத்தில் மாமனாருமே தூங்கிட்டு தான் இருப்பாங்க. புருஷன் வேலைக்கு போயிடுவானா, குழந்தைகளையும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்களா. ஸோ இந்த மாதிரி டயத்தில் இவன் என்ன பண்ணான்னா, நல்லா குளிச்சு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு துவைச்ச துணியை கொண்டு போய் மாடியில் காய போடுற மாதிரி துவைக்கிற துணியை மேலே கொண்டு போய் அப்படியே யார் ரூமுக்குள்ளே, அந்த மேலே வீட்டில் வாடகைக்கு இருக்காங்க தெரியுமா அக்ஷய், அந்த அக்ஷயோட ரூமுக்குள்ளே போய் 2 பேரும் நிர்வாணமாக உல்லாசமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பாலியல் ரீதியாக 2 பேருமே ஒன்று போல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து அப்படி திரும்ப திரும்ப ரொட்டீன் ஆகிட்டே இருக்கு. அது போக அவங்க அத்தை இருக்க சமயத்தில் என்ன பண்ணுறான்னா, துணி வந்து ஒரு 10, 20 துணி இருந்துச்சுன்னா 5 துணியை ஃபஸ்ட்டு துவைச்சி மேலே போய் காய போட்டு வர்றது, திரும்ப வந்துட்டு 5 துணியை திரும்ப போய் காய போட்டு வர்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கா. ஆனாலுமே அத்தைக்கு வந்து மருமக மேலே சுத்தமாக டவுட் இல்லை. யாருக்குமே கணவனாக இருக்கட்டும், மாமனாக இருக்கட்டும், மாமனாராக இருக்கட்டும், யாருக்குமே டவுட் இல்லை. அந்த லெவலுக்கு ராஷ்மியை வந்து எல்லாரும் நம்பினாங்க. ஆனால் இந்த கீழ்த்தனமான பொம்பளை என்ன பண்ணியிருக்கா, அவன் கூட போய் டெய்லியும் போய் நிர்வாணமாக நல்ல உல்லாசமாக இருந்திருக்காங்க. இது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஃப்ரெண்டான ராகவனுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. அப்போ என்னன்னா, இவன் வந்து டவுட்டு பட்டிருக்கான். எந்த இடத்துல ராகவனுக்கு டவுட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து வீட்டில் இருக்கான், ஆனால் வேலை எதுவுமே இல்லை. ஆனால் மாதம் மாதம் வாடகை கூட இவன்கிட்ட பைசா இல்லையே, எப்படி இவன் வாடகை கொடுக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அது போக இவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா, யாரு அக்ஷய் என்ன பண்ணியிருக்கான்னா, ராகவன்கிட்ட உன் வாடகை பணத்தை என்கிட்ட கூட நான் 2 பேருக்குள்ளதையும் சேர்த்து கொடுத்துறேன்னு சொல்லி ஒரு 2-3 மாதமாக இதே மாதிரி பண்ணியிருக்கான். என்ன பண்ணுவான்னா, வாடகை பணத்தை ரெடி பண்ணிடுவோம், மேலே வந்து உல்லாசமாக இருக்க வருவா தெரியுமா, அந்த டயத்தில் அந்த ராகவன் கொடுத்த பணத்தையும் கொடுத்துட்டு, இவ இருக்கா பாருங்க அந்த ராஷ்மி, அவள் கை காசை போட்டு வாடகை கொடுத்துட்டாங்கங்கிற மாதிரி கீழே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி அவள் வாடகையையும் வந்து இவளை வச்சே கெட்ட வச்சுருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணனாலேயே டவுட்டானது ராகவேந்திரனுக்கு அதிகமாகிருக்கு. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும் போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இந்த வாட்டி தான் நடந்துச்சு. என்ன ஆச்சுன்னா, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஏன்னா எவ்வளோ தான் தப்பு பண்ணாலும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த தப்பு வெளியே வரதான் செய்யும். அதே மாதிரி தான் இவங்க பண்ண தப்பு கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மாமியார் வந்து மார்க்கெட்டுக்கு போவாங்க தெரியுமா, அந்த மார்க்கெட்டுக்கு போகிற சமயம் வந்து அப்படியே வெளியே வந்து எதிர்த்த வீட்டில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எதிர்த்த வீட்டில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது இவன் என்ன நினச்சிட்டா, மாமியார் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டாங்க, இதுதான் சரியான சமயம்னு சொல்லிட்டு மேலே போக ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் மாமியார் இருந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க எதிர்த்த வீட்டில் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. யார், லக்ஷ்மி அம்மா எதிர்த்த வீட்டில் பேசிக்கிட்டே இருந்ததுனால இவ வந்து போயிட்டாங்கிற மாதிரி கவனிச்சனால இவளும் மேலே போகிறாள். இவங்க அந்த எதிர்த்த வீட்டில் இருந்து நம்ம வீடு ஆப்போசிட்டில் தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வீட்டை பார்த்துருக்காங்க. வீட்டை பார்க்கும்போது இவ படியேறி மேலே போயிட்டுருக்கா. யார், ராஷ்மி. இவ எங்கடா மேலே போகிறா, அதுவும் நம்ம வீட்டில் துணியே இல்லையே, என்னத்தை பக்கெட்டில் கொண்டுட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அப்படியே யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு எட்டு நம்ம மேலே போய் பார்த்துருவோம், என்னன்னு தெரியலையே, இவன் வீட்டுக்குள்ளே வேற போகிறானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இவங்க வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்கங்க. வீட்டுக்குள்ளே போய் அப்படி மாடிப்படி ஏறி போகிறாங்க. இப்போ தான் அவங்க எதிர்பாராத நிறைய விஷயங்கள் நடக்குது. இவங்க குடும்பமே நில குலைஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த விஷயம்தான் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஆச்சுன்னா, இவங்க 2 பேரும் மேலே போய் ரூமுக்குள்ளே இருந்துட்டாங்க. ரூமுக்குள்ளே இருந்தோட்டி கதவு எல்லாமே பூட்டி இருக்கிறத அவங்க மாமியார் வந்து யார், லக்ஷ்மி அம்மா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சோட்டி ஜன்னல் வழியாக மெல்ல ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உயிரா நினச்சிட்டு இருக்க அந்த மருமக, அவங்க மேல் வீட்டு பேச்சுலர் இருக்கான் பாருங்க அந்த அக்ஷய், அவங்க கூட உடல் உறவு வச்சிட்டு இருக்கதை தன்னுடைய கண்ணால் பார்க்குறாங்க. 2 பேரும் நிர்வாணமாக உடல் உறவு வச்சிட்டு இருக்கதை இதை பார்த்த லக்ஷ்மி அம்மாவுக்கு அந்த இடத்துலயே அவங்க உயிரே போயிட்டு, அந்த மாதிரி அவங்க சுச்சுவேஷன் ஆனது மாறிட்டு இப்போ என்ன பண்ணன்னு தெரியாமல் இருக்கிற ஆத்திரத்தில் போய் கதவை போய் டம் டம்னு தட்டுறாங்க. தட்டினோட்டி உள்ளே இருக்க 2 பேத்துக்கும் பயம், ஐயோ யாரோ வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் அக்ஷய் என்ன சொல்கிறான்னா, இது வந்து யாரோ கொரியர்காரங்க தான், நம்ம வந்து வீட்டில் யாருமே இல்லாத மாதிரி அமைதியாக இருப்போம், அவங்களே போயிடுவாங்க, எப்படி உங்கள் அத்தையெல்லாம் இருக்காது, உங்கள் அத்தை மார்க்கெட் போயிட்டா வர 2 மணி நேரம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி யாருக்கிட்ட, ராஷ்மி கிட்ட சொல்லி அமைதிப்படுத்துகிறாங்க. இவங்க அத்தையும் தட்டி தட்டி பார்த்துட்டு, சரி இவங்க வர்ற மாதிரி இல்லை, நம்ம கீழே போயிடுவோம், அதுக்கப்புறம் எப்படின்னா இருந்தாலும் வந்து தானே ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க கீழே போகிறாங்க. கீழே போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சவுண்டு இல்லைன்னு நோட்டி விறுவிறுன்னு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவங்க மருமக கீழே வரான். கீழே வரும்போது அத்தை வாசல்லே நிற்கிறத பார்த்துட்டு மருமகளுக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, ஐயோ அத்தை எப்படி அதுக்குள்ளே வந்துட்டாங்க, ஒருவேளை தட்டினது அத்தை தானோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தவளுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, எங்கேருந்து வர அப்படிங்கிற மாதிரி அவங்க அத்தை கேட்காங்க. அத்தை இந்த மாதிரி மாடியில் துணிக்காயை போட்டுட்டு வரேன்,
நீ மேலே துணிக்காய போட்டதெல்லாம் நான் பார்த்தேன், எப்படி உனக்கு மனசு வந்துச்சு அவங்க கூட போய் ஒன்றா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கப்புறம் அந்த ராஷ்மி இருந்துக்கிட்டு, அத்தை அப்படிலாம் கிடையாது அத்தை, நீங்கள் என்னத்தை அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கீங்க, ஐயோ அவன் பேர் அக்ஷயா, எனக்கு அக்ஷயனே நீங்கள் சொல்லி தான் தெரியும், நான் துணிக்காய தான் போடுதேன், என்னத்தை தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னிட்டு நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், கதவை தட்டினது கூட நான் தான். என் மகன் உன்னை வந்து எப்படி லவ் பண்ணுறான், என் மகன் உன்னை உயிராக நினச்சிட்டு இருக்கான், நாங்களும் இன்ன வரைக்கும் உன்னை மருமக மாதிரியா பார்த்தோம், மகன் மாதிரி பார்த்தோம், உன்னை கொஞ்சமாவது வெக்கமா இல்லையா, இந்த மாதிரி காம பசி எடுத்து அலையிற போய் நம்ம வீட்டில் குடியிருக்கிறவங்க கூட போய் படுத்துருக்கேன்னு சொல்லி அவங்க அத்தைக்கு வந்து ஆதங்கம் தாங்க முடியல. அப்பையும் யாருமே பண்ணாத ஒரு விஷயம் அந்த லக்ஷ்மி அம்மா பண்ணாங்க. என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? யாராக இருந்தாலும் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, பெரிய பிரச்சனையாக்கியிருப்பாங்க. ஆனால் லக்ஷ்மி அம்மா என்ன பண்ணாங்கன்னா, இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு, இனிமேல் நீ வந்து இந்த மாதிரி எந்த வேலையும் பார்த்துடக்கூடாது, இனிமேல் நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது, பண்ணக்கூடாது, ஒழுங்காக இருக்க, இதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணேன்னா நான் உன்னை கண்டிப்பாக என் பையன்கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயம் பண்ணதுக்கப்புறமும் செகண்ட் சான்ஸ் கொடுப்பாங்களா? அப்பவும் அப்படியும் கொடுத்துருக்காங்கன்னா அந்த லக்ஷ்மி அம்மா எவ்வளோ நல்லவங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, 2 பேரும் பேசிக்கக்கூடாது, வச்சுக்கக்கூடாதுன்னு ஒட்டி இவங்களுமே 2 பேரும் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அத்தைக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம கொஞ்ச நாளைக்கு பேசிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இவனும் வீட்டிலேயே தான் இருக்கான், இவளும் வீட்லேயே தான் இருக்கான். இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த லக்ஷ்மி அம்மா வந்து மாடிக்கு போய் அந்த அக்ஷயை பிடிச்சி சர்ற மாதிரியே கிழிக்கிறாங்க. உன்னெல்லாம் என் பையன் மாதிரி பார்த்தனே, ஏன் நான் சாப்பிட வச்சுருந்தா கூட பசங்க சாப்பிடாம பட்னியாக இருக்கீங்களேன்னு சொல்லி உங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டுட்டு வருவேனே, எனக்கு போய் எப்படி இந்த மாதிரி துரோகம் பண்ணுன்னு தோணுச்சு, உனக்குலாம் கொஞ்சமாவது நன்றின்னு ஒன்று இருக்கா அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்டிட்டு கீழே வந்துட்டாங்க. கீழே வந்துட்டு நீ உடனே வீடை காலி பண்ணிட்டு பேர் அக்ஷய் அப்படிங்கிறாங்க. அப்போ அக்ஷய் இருந்துட்டு சொல்கிறான், அதெல்லாம் காலி பண்ண முடியாது, நான் 2 மாதம் டெபாசிட் கொடுத்துருக்கேன், நான் 2 மாதம் இருந்துட்டு தான் போவேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள், ஸ்டேஷன் போகணுமோ போங்க, என்ன பண்ணுமோ பண்ணுங்கன்னு சொல்லி அக்ஷய் ரொம்ப தும்முறா பேசுகிறான். தும்முறா பேசினோட்டி மாமியார் இருந்துக்கிட்டு இவனை எப்படியாவது காலி பண்ணி விடணும், ஸோ அது வரைக்கும் நம்ம மருமகளை நம்ம பத்திரமா இவங்கிட்ட அண்டாத மாதிரி பார்த்துக்கணும், ஒரு 2 மாதத்துல இவன் போனதுக்கப்புறம் நம்ம வந்து மருமக அப்படியே கொஞ்ச நாளில் திருந்திடுவா அப்படிங்கிற மாதிரி. அப்போ கூட மருமகளை திருத்தணும் வைக்கணும்னு தான் யோசிக்காங்களே தவிர, இந்த தப்பு பண்ணிட்டாலே இவளை வந்து துரத்தி விடணும்னு யோசிக்கவே இல்லை அந்த மாமியார். ஸோ லக்ஷ்மி அம்மா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேரும் பேசக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு நோட்டி 2 பேருமே கொஞ்ச நாள் பேசாமல் இருக்காங்க. ஆனால் 2 பேராலையும் இருக்க முடியல. ஏன்னா அந்த லெவலுக்கு காம வெறி பிடிச்சி அலையுதான் அந்த ராஷ்மி. அப்போ அந்த ராஷ்மி இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த அக்ஷய் கூட சும்மா தாங்க இருக்கான், இந்த ராஷ்மி இருந்துக்கிட்டு என்னால் உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியல, என்னால் உடல் உறவு கொள்ளாமல் இருக்க முடியலன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் அவனுக்கு மெசேஜை போட்டு இது பண்ணியிருக்கான். அப்போ அவனும் என்ன பண்ணியிருக்கான், ஆமாம் என்னாலும் இருக்க முடியல, வைக்க முடியலன்னு சொன்னோட்டி அப்போ தான் 2 பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. என்ன திட்டம்னா, 2 பேரும் சேர்ந்துன்னு கூட இல்லை, அந்த ராஷ்மி தான் இந்த திட்டத்தையே போட்டது. என்ன சொல்கிறான்னா, இந்த விஷயம் தெரிஞ்சதே லக்ஷ்மி அம்மா என் மாமியாருக்கு மட்டும்தான். ஸோ அவங்கள எப்படியாவது நம்ம கொன்றுவோம், அவங்கள கொன்னுட்டா நம்ம நிம்மதியாக இருக்கலாம், நம்ம இதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பிளான் பண்ணுறாங்க. அப்போ அக்ஷய் இருந்துட்டு என்ன சொல்கிறான்னா, நீ என்ன பண்ணு, உங்கள் அத்தை சாப்பிடும்போது தூக்க மாத்திரை அதில் கலந்துரு, ஸோ அவங்களுக்கு டயர்டாயிரும், நீ மார்க்கெட்டுக்கு போகிறேன்னு சொல்லி துணைக்கு உன் மாமனாரையும் கூப்பிட்டு போய் கீழே போய் நான் என்ன உண்டோ நான் பார்த்து முடிச்சிடுறேன் அவங்கள அப்படிங்கிற மாதிரி அக்ஷய் பிளான் போட்டு கொடுக்க, அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராஷ்மி அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறான். ஆனால் இதுக்கு நடுவில் வந்து ராகவேந்திரனுக்கு இவங்க 2 பேர் மேலேயுமே ரொம்ப டவுட்டு. அதுக்கப்புறம் என்னென்னா, ராகவேந்திரனும் முன்னாடி ஒரு தடவை பார்த்துருக்கான், இவங்க 2 பேரும் தங்களுடைய ரூமில் உடல் உறவில் இருக்கிறத ராகவேந்திரனுமே பார்த்துருக்கான். ஆனால் ராகவேந்திரனுக்கு தெரிகிறது வந்து இவங்க 2 பேருக்குமே தெரியாது, ராகவேந்திரனுக்கு தெரியுது அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, ராகவேந்திரன் வந்து டைரெக்டாகவே போய் நம்ம இவன்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டான். யார்கிட்ட? அக்ஷயை பிடிச்சி கேட்க ஆரம்பிச்சிட்டான், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இல்லையா, அந்த லக்ஷ்மி அம்மா நம்மளை வந்து பையன் மாதிரி பார்த்துக்கிறாங்க, 2 பேரையும் 6 வருஷம் நமக்கு வீடு கொடுத்து, எவ்வளோ கம்மியான வாடகையில் நமக்கு வீடு கொடுத்து, எத்தனை நாள் வாடகையெல்லாம் முன்ன பின்ன வாங்கி எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு உனக்கு எப்படி துரோகம் பண்ண மனசு வந்துச்சுன்னு சொல்லி சண்டை போடும்போது அவன் சொல்கிறான், ஏன் காம பசிக்கு அவளாக வந்து சிக்குனா, அவளுக்கும் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க தான் செய்யுது, ஸோ நாங்கள் 2 பேருக்கு இருக்கோம், உனக்கு என்ன அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவங்கள வந்து திட்டி விட்டுறாங்க. திட்டி விட்டுட்டு ராகவேந்திரன் வந்து அதுக்கப்புறம் இவங்ககிட்ட ரொம்ப பேசுகிறதே கிடையாது, அப்பப்போ மட்டும் வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்ஷ்மி அம்மாவுக்கு வந்து ராகி களி வந்து சாப்பிட்றது வந்து பழக்கமாக இருந்திருக்குங்க. ஸோ ஒரு நாள் இப்படி தான் ராகி களி சாப்பிடும்போது 2 தூக்க மாத்திரை உள்ளே வச்சு கொடுத்துட்டா யார்? ராஷ்மி. அப்போ கொடுத்தோட்டி அந்த ராகி களியை சாப்பிட்டோட்டி தூக்க மாத்திரை மயக்கமாக வருதுன்னொட்டி, நான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னொட்டி, அப்போ இந்த மருமக சொல்லியிருக்கா, அத்தை நீங்கள் படுத்துக்கோங்க அத்தை, நானும் மாமாவும் போய் காய்கறி வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் போனோட்டி இந்த அக்ஷய் வந்து புருஷோத் அப்படிங்கிற அவனுடைய ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டுருக்காங்க. புருஷோத் அப்படிங்கிற அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டோட்டி 2 பேரும் சேர்ந்து மாடியில் நல்லா குடிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து பயங்கரமாக குடிச்சிட்டு
கீழே போய் தலவாணியை வச்சு அந்த லக்ஷ்மி அம்மா மூஞ்சில் அமுக்கி அப்படியே அந்த அம்மாவை அந்த இடத்துல சாகடிக்கிறாங்க. சாகடித்து பாத்ரூமில் வலிக்கி விழுந்த மாதிரி பாத்ரூமில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. இவ வந்து யார், ராஷ்மி வந்து இந்த பிளான் எல்லாம் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே கரெக்டாக வாரா. அவள் வந்த மாதிரியே பிளான் கரெக்டாக முடிஞ்சிருக்கு. தன்னுடைய ஃபோனில் மாப்பிள்ளைக்கு அடித்து மாமனார் கையில் கொடுத்துட்டு அவளுடைய ஆக்டிங்கை போட்டா பயங்கரமாக அழுற மாதிரி. அப்போ அத்தை மேலே வந்து ரொம்ப பாசக்காரிங்கிறனால இவன் மேலே டவுட் வராது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டா. ஆனால் இவன் நினைக்காத மாதிரி இவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லி டாக்டர்லாம் சொன்னதுக்கப்புறமும், அட்டாப்சி பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தன்னுடைய புருஷனும் சொன்னதுக்கப்புறமும் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சக்க போடாயிட்டு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, புருஷனும் வேலைக்கு போயிடுவானா. வேலைக்கு போனதுக்கப்புறம் இதே மாதிரி ரொட்டீனாக டெய்லியுமே 2 பேரும் நல்ல உடல் உறவில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இது எப்போ முடிவு காலத்துக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராகவேந்திரன் இருக்கான் தெரியுமா, அந்த ராகவேந்திரனுக்கு இவங்க மேலே சரியான டவுட்டு. ஏன்னா லக்ஷ்மி அம்மா நல்லா இருந்த அம்மா எப்படி திடீர்னு இறந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சரியான டவுட்டில் என்ன பண்ணுறான்னா, இதை நம்ம கண்டே பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு தான் ராகவேந்திரன் மஞ்சுநாத்தை பார்க்குறான் தெரியுமா. மஞ்சுநாத்தை பார்க்கும்போது என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி உங்கள் மனைவிக்கும் என்னுடைய வீட்டு மாடியில் இருக்க என்னுடைய ரூம்மேட்டுக்கும் வந்து கள்ள தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ மஞ்சுநாத்துக்கு சரியான கோவம் வந்து, என் பொண்டாட்டி என்ன தைரியம் இருந்தால் நீ இப்படி சொல்லியிருப்ப அப்படிங்கிற மாதிரி அவனை அடிக்க போகும்போது இவன் சொல்கிறான், ஆமாங்க உண்மைதாங்க நம்புங்கன்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டியை பற்றி நீ எப்படி சொல்லலான்னு சொல்லிட்டு மஞ்சுநாத்தை அடிக்க போகிறான். அப்போ என்னென்னா, நானே கண்ணால் பார்த்துருக்கேங்க உங்கள் பொண்டாட்டியோட நிர்வாண படங்கள் எல்லாத்தையுமே வந்து இவனுக்கு ஃபோனில் அனுப்பி விடுவாங்க, இவன் ஃபோனில் எல்லாமே இருக்குது, நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன் அப்படின்னு. அப்போ மஞ்சுநாத் சொல்கிறான், சரி அவங்க 2 பேரும் இது பண்ணிட்டாங்க, நான் இனிமேல் அவளை நான் பார்த்துக்கிறேன், இதுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் என்ன சம்மந்தம், எங்கள் அம்மாவை என்ன எதுக்கு இழுக்க அப்படின்னு கேட்டோட்டி, இவங்க 2 பேரும் தான் உங்கள் அம்மாவை கொண்டிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி, ஆதாரம் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, உன்னால் ஆதாரம் இருந்தால் எடுத்து காட்டு, நான் நம்புகிறேன், அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம 2 பேரும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி மஞ்சுநாத் சொல்கிறாங்க. மஞ்சுநாத்துமே வீட்டுக்கு வந்து அவன் மனைவி கிட்ட எதுவுமே தெரிஞ்ச மாதிரியே காட்டுக்கல, அப்படி சாதாரணமாகவே இருக்காங்க. ராகவேந்திரனும் இவங்க வீட்டுக்கு வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட எதுவுமே பெருசாக காட்டலை. அவன் தூங்கிட்டு இருக்கும்போது ஃபோனில் சேட்டெல்லாம் உட்காந்து பார்க்குறான். சேட்டை பார்க்கும்போது தான் இந்த தூக்க மாத்திரை கொடுத்து கொலை பண்ணுறது அந்த சேட்டு எல்லாமே இருக்குது. அது போக கொலை பண்ணதுக்கு அப்புறமும் இவங்க 2 பேரும் நம்மளை இனிமேல் தடுக்க யாருமே கிடையாது, நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு பேசுகிற எல்லா சேட்டையுமே ராகவேந்திரன் வந்து படிக்கிறான். அது எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மஞ்சுநாத்துக்கு அனுப்புகிறான். ஸோ மஞ்சுநாத்தும் ராகவேந்திரனும் சேர்ந்து டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த ப்ரூஃப் எல்லாம் காட்டி தான் இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேரும் இந்த உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு கேவலமான பொம்பளையாக இருப்பான்னு யோசிச்சு பாருங்களா அந்த ராஷ்மி. ஏன்னா 2 குழந்தைங்க இருக்குது, அதுபோக தங்கமான மாமியார், அழகான புருஷன், தங்கமான மாமனார், இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு அழகான குடும்பத்தை சிதைக்கிற விதமாக இந்த காம பசிக்காக இன்னொருத்தனை தேடி போய் கடைசியில் அந்த குடும்பத்தோட வாழ்க்கையே முடிஞ்சிட்டு. இப்போ யோசிச்சு பாருங்களா, அந்த 2 குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு. இப்போ நாளை பின்ன அவங்க அம்மா எங்கன்னு கேட்டால் எவங்களுடைய படுத்து எங்கள் ஆட்சியை கொண்டுட்டு அதனால நாங்கள் 2 பேரும் அப்பா கூட இருக்கோம்னு சொல்லி அவங்க பசங்க வந்து சொல்லணுமா? கொஞ்சமாவது அந்த பெத்த தாயை நம்மளை நம்பி பிள்ளைகள் இருக்கேன்னு சொல்லி கொஞ்சமாவது யோசிச்சிருப்பா. அதே மாதிரி அந்த பேச்சுலர் பையனுக்கும் நான் சொல்கிறேங்க, நிறைய பேர் பேச்சுலருக்கு வீடு தர மாட்டேங்காங்கல்ல. அப்போம்லாம் அதை வந்து எவ்வளோ பெருசாக நம்ம வந்து சொல்கிறோம், பேச்சுலரை நம்ப மாட்டேங்காங்க பண்ண மாட்டேங்கன்னு. இந்த மாதிரி பண்ணால் எவன் தாங்க வீடு தருவான்? யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் யாருக்காவது கேள்விப்பட்டாலே நாளை பின்ன பேச்சுலருக்கு வீடு கொடுக்கறதுக்கே வந்து எவனும் முன்வர மாட்டான். ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த விஷயம்லாம் இருக்குது. நானுமே கோயம்புத்தூரில் இருந்தேன், பேச்சுலராக இருக்கும்போது பேச்சுலர் ஹவுஸில் ரூம் எடுத்திருந்தேன். எங்கள் ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து, இன்னமும் நான் ஹவுஸ் ஓனர் அம்மான்னு தான் சொல்லுவேன், அந்த அம்மா வந்து என்னை அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா ரசம் வச்சு கொடுக்குறதா இருக்கட்டும், எனக்கு சாப்பாடு இல்லாத டைம் சாப்பாடு கொடுக்குறதா இருக்கட்டும், என்னால் வாடகை முன்ன பின்ன கொடுக்க முடியலன்னா எனக்காக டிலே பண்ணி லேட்டாக வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எனக்கு எவ்வளவோ அந்த இன்னொரு தாய் மாதிரி என்னெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி தானே அந்த லட்சுமி அம்மா அந்த 2 பசங்களையும் எப்படி பார்த்துக்கிட்டாங்க. அதில் இந்த அக்ஷய் என்ன தைரியம் இருந்தால் இப்படி ஒரு கேவலமான விஷயம் பண்ணியிருப்பான். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. அந்த லெவலுக்கு எனக்கு இந்த இன்சிடெண்ட்டை கேட்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அது போக அவங்க 2 பேர்த்துக்குமே ஆயுள் தண்டனை கொடுத்து சிறையில் போட்டாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், காமன்னு சொல்லி இப்போ வாழ்க்கை ஃபுல்லாக ஒன்றுமே பண்ண முடியாது, ஆயுள் தண்டனை உள்ள கடங்க 2 பேரும் ஒரு 10 நிமிஷம் சுகத்துக்காக வாழ்க்கையே அழிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ என்னைக்கா இருந்தாலும் யார் என்ன தப்பு பண்ணாலும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த தப்பு வெளியே வரதான் செய்யும், யார்கிட்டையாவது ஒரு ஆள்கிட்ட மாட்ட தான் செய்வாங்க. ஸோ அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் க்ரைம் ஸ்டோரியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.